ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து என்னன்னா 2024ல ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்த தமிழ் மூவி தான் மகாராஜான்ற மூவி. இந்த படத்தை வந்து யார் எடுத்திருந்தாங்க? நித்திலன் சுவாமிநாதன் எடுத்திருந்தாரு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேக்காகவே இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்தை அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாரு. இதுல லீட் ரோல விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டிங்கா இருந்தது. இதை தொடர்ந்து இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு கம்பேக் கொடுத்ததுன்னே சொல்லலாம் 2024ல. இந்த மாதிரியான இந்த படத்தை பாலிவுட்ல ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும்? அதை தாண்டி இது அமீர் கான் அவர்கள் ரீமேக் பண்ண போறாரு. விஜய் சேதுபதி ரோல்ல அமீர் கான் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை திரும்ப ரீமேக்கா பாலிவுட்ல எடுக்க போறாங்க. அதை தொடர்ந்து இப்ப என்னன்னா இந்த மூவி ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு ஹிட். பாலிவுட்ல ரீமேக் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி தமிழ்ல சூரரை போற்றுன்ற படம் இருந்தது. அதை ஹிந்தியில அக்ஷய்குமாரை வச்சு எடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகா வந்தது, ரிலீஸும் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து மகாராஜா மூவியோட ஸ்கிரீன் பிளேக்காக இப்போ இந்த படத்தோட ரீமேக் வரப்போகுது. இந்த படம் பாலிவுட்ல பார்க்க எப்படி இருக்கும்? அதாவது தங்கல் படத்திலே அமீர் கானோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். உயிரை கொடுத்து நடிப்பாரு. நம்ம மக்கள் திறன் மாதிரி அவரும் இருப்பாரா? பாலிவுட்ல இந்த படம் ஓடுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த நியூஸ் தான் இப்போ ரொம்ப கரண்ட்ல ரொம்ப ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கேள்வி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.